நாடு விடுதலை பெற்ற பின் 70 ஆண்டுகளாக புறக்கணிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தனி அமைச்சகத்தை உருவாக்கியது பிரதமர் நரேந்திர மோடியின் ஆட்சியில்தான் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2019 நம்முடைய மீனவ சகோதர சகோதரிகளுக்காக முதலாக ஒரு தனி அமைச்சரவையை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைத்தார். சுதந்திரம் கிடைத்த 1947 2019 வரை மீனவர்களுக்கு தனி அமைச்சரவை இல்லைங்கய்யா. 2019 மீனவ சொந்தங்களுக்காக தனி அமைச்சரவையை அமைத்து அதிலே முதல் இணை அமைச்சராக நம்முடைய அண்ணன் எல் முருகன் அவர்களை அமைச்சராக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமைத்தார்கள். ஐயா, மீனவர்களுக்காகவே தனித்தனி திட்டங்கள், அதுவரைக்கும் மீனவர்களுக்கு எந்த திட்டமும் தனியா இல்லைங்கய்யா. எத்தனையோ பேர் ஆட்சி இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருந்திருக்கிறது, எத்தனையோ முறை திமுக கூட்டணியில் அமர்ந்திருக்கின்றார். அவர்களை பொறுத்தவரை மீனவ சொந்தங்களை வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டும்தான் பார்த்தார்களோ தவிர மீனவர்கள் முன்னேறினால் கடல் வளத்தை நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தினா எப்படிப்பட்ட நாடாக நாம் மாறுவோம் என்கின்ற கனவு யாருக்கு இல்லைங்கய்யா. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் மீனவர்களுக்காக முதலாக திட்டங்களை கொண்டு வந்தாங்க ஐயா. மத்ஸ்ய சம்பத்து திட்டம் மீனவர்களுக்கான திட்டம் தமிழகத்திற்கு மட்டுமே 2021 23 முடியும் வரை 617 கோடி ரூபாய் இந்த திட்டத்தில் கொடுத்திருக்கிறாங்க. மீனவ உள்கட்டமைப்புக்காக 1356 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. மொத்த மீனவ சொந்தங்கள் இந்த திட்டம் மூலமாக பயனடைந்தவர்கள் 1,84,457 மீனவ சொந்தங்கள். தமிழ்நாட்டிலே மீன்பிடி துறைமுகங்கள் அமைப்பதற்காக 1464 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க ஐயா? நம்முடைய மீனவ சொந்தங்கள் தெரிஞ்சுக்கணும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கடலுக்கு போய் நம்முடைய சொந்தங்கள் இயற்கையினுடைய வளம், கடலினுடைய வளத்தை கொண்டு வந்து நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நீங்க பயன்படுத்துறீங்க. இன்னைக்கு உங்களுடைய வளர்ச்சிக்காக, மீனவனுடைய வளர்ச்சிக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்களோடு நின்று கொண்டிருக்கின்றார்கள் என்பதை எப்பொழுதும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது சகோதர சகோதரி. இன்னைக்கு முதல்ல விவசாயிகள்லாம் நமக்கு தெரியுங்க ஐயா, காட்டுல தோட்டத்துல வேலை பார்க்கிறாங்க. பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மீனவர்களையும் மீன் விவசாயிகள் என்று சொல்ல ஆரம்பித்தார். மீனவர்களுக்கு மீன் விவசாயிகள் என்கின்ற திட்ட பேரை கொண்டு வந்து மீன் விவசாயிகளுக்கு மத்திய அரசுடைய விவசாயிகளுக்கு என்ன திட்டம் இருக்குதோ அது மீன் விவசாயிகளுக்கு கொண்டு வர ஆரம்பித்தார். இன்னைக்கு நம்முடைய மீன் விவசாயிகள் மீனவர்களுக்கு கிசான் கடன் அட்டை, எப்படி விவசாய பெருமக்களுக்கு கிசான் கடன் அட்டை கொடுக்கிறாங்களோ 30 பைசா வட்டியில கடன் வாங்குவதற்கு, இன்னைக்கு தமிழகத்தில் மட்டுமே மீன் விவசாயிகள் கிசான் கடன் அட்டையை பயன்படுத்தி 1,42,458 மீனவர்கள் எப்படி விவசாய சொந்தங்களுக்கு கிசான் அட்டை மூலமாக கடன் வாங்குறாங்களோ மீனவ சொந்தங்களுக்கு வந்திருக்கு. அதனால என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள், இங்க இருக்கக்கூடிய மீனவ சொந்தங்களே, நீங்கள் மோடி ஐயாவோடு தொடர்ந்து நிற்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.